Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. புத்த பெருமானின் புனித கேச தாதுக்களும் அஸ்தி தாதுக்களும் புத்த பகவானின் முதன்மை சீடர்களான 10 முக்கிய தேரர்களின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி 4 நாட்களாக மேற்கொண்ட பயணத்தை பூர்த்தி செய்து இன்று முற்பகல் சிரச வெசாக் வலயத்தை வந்தடைந்தது. 4ஆம் நாள் வாகன பவனி இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க கலனி ரஜமகா விகாரையிலிருந்து ஆரம்பமானது. புத்த பெருமானின் புனித கேச தாது, அஸ்தி தாது மற்றும் புத்த பகவானின் முதன்மை சீடர்களான 10 முக்கிய தேரர்களின் புனித தாதுக்களை தாங்கிய வாகன பவனி கடந்த 21ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க கண்டி யத்தியாளகல ரஜமகா விகாரையிலிருந்து ஆரம்பமானது. அன்று காலை சுபவேளையான 7:40 விசேட ஊர்தியில் புனித சின்னங்கள் வைக்கப்பட்டதை தொடர்ந்து வாகன பவனி அஸ்கிரிய மகாவிகாரையை சென்றடைந்தது. விசேட மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து அஸ்கிரிய மகாவிகாரையிலிருந்து வாகன பவனி மீண்டும் பயணத்தை ஆரம்பித்தது. அன்று மாலை அழுத்னுவர தெடிமுண்ட ஆலயத்தில் புனித சின்னங்கள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது பெருந்தலான பக்தர்கள் பக்தியுடன் புனித சின்னங்களை வழிபட்டனர். மறுநாள் அழுத்னுவரவிலிருந்து ஆரம்பமான வாகன பவனி மாவனெல்லை, கேகாலை, வரகாப்புலு, தங்கோவிட்டு, பஸ்யால, நிட்டம்பு நகரங்களை கடந்த வரலாற்று சிறப்புமிக்க கலகெடிகேன தடகமு ரஜமகா விகாரையை சென்றடைந்தது. தடகமு ரஜமகா விகாரையிலிருந்து மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி நேற்று மாலை வரலாற்று சிறப்புமிக்க கலனி ரஜமகா விகாரை வந்தடைந்தது. புத்த பகவானின் புனித கேச தாது முதலான சின்னங்கள் வைக்கப்பட்டிருந்த ஊர்தி கடவத்தை நகருக்குள் பிரவேசித்த போது வானிலிருந்து மலர் தூவப்பட்டது. புத்த பகவானதும் ஏனைய 10 முக்கிய தேரர்களதும் புனித சின்னங்களை ஒரே சந்தர்ப்பத்தில் வழிபடுவதற்கான அரிய வாய்ப்பினை கலனி ரஜமகா விகாரைக்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெற்றுக் கொண்டனர். புத்த பெருமான் கால் தடம் பதித்த இந்த புனித பூமிக்கு வந்து அவரது புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டமைக்கு சிரச ஊடக வலையமைப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். சிரச ஊடக நிறுவனத்திற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். கண்டிலிருந்து கொழும்பு வரை புனித சின்னங்கள் எடுத்து வரப்படும் போது நமது நாட்டில் உள்ள அப்பாவி மக்கள் முந்தி அடித்துக் கொண்டு அவற்றை தரிசித்த காட்சிகளை தொலைக்காட்சியில் அவதானிக்க முடிந்தது. இந்த அளப்பரிய புண்ணிய கர்மத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு தொடர்ந்து மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பிற்கு சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். புனித கேசு தாது, அஸ்தி தாது மற்றும் முக்கிய சீடர்கள் 10 பேரின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி கலனி ரஜமகா விகாரையிலிருந்து சிரச வெசாக் வலயத்தை நோக்கி இன்று காலை 9:30 பயணத்தை ஆரம்பித்தது. புத்த பகவானின் புனித கேச தாது, அஸ்தி தாது மற்றும் முக்கிய தேரர்கள் 10 பேரின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இன்றைக்கு 2600 வருடங்களுக்கு முன்னர் புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களுடன் தம்பப்பண்ணியிலிருந்து அவரது 108 என்ற மங்கள எண்ணுடன் சிவனொளி பாதமலையில் கால் தடம் பதித்தது வரையான தர்மத்திற்கான பயணத்தை நினைவூட்டும் வகையில் இந்த புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. 1 முதல் 3 நாட்களுக்கு புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இன்று முதல் பௌத்த மகா சங்கத்தினர் வீட்டிற்கும் உயிரோட்டம் மிக்க புண்ணிய பூமியாக இந்த வெசாக் வலயம் மாறிவிட்டது. ජීවමාන දෙවුරන් විහෙර බඳු පුණ්‍ය භූමියක් බවට මේ වෙසක් කලාපයේ පරිවර්තනය වෙලා හමාරයි.